வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மார்ச் மாதம் 2024 வருஷம் மார்ச் மாதத்திற்கான பலன்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலம்தான் உங்களுக்கு சொல்லணும். ஆனால் வேகம் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் ரொம்ப வேகமாக இருக்கும்போது என்ன செய்கிறோம், அதாவது சொல்லுவாங்க, எல்லாரையும் ரோடு இன்ஜின் மாதிரி நசுக்கின்னு போயிடுவீங்க. செய்யாதீங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க, இவங்கள்ட்ட உங்கள் வேகத்தினால என்ன செய்கிறீங்க, அலட்சியமாக பேசுகிறீங்க. அதனால் அவங்க மனம் வருத்தம் ஏற்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதான் ரிலேஷன்ஷிப், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மறதி ஏற்படலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்காந்தோன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால் நிதானமாக போங்க. டென்ஷனோட எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகாதீங்க. அப்படி போகும்போது நீங்கள் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அந்த மாற்றங்கள் சிறப்பாகவே அமையும். நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது. இந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் வருகிறார். அப்போது 7ஆம் வீட்டில் சுக்கிரனும் சனியும் இருக்காங்க. என்ன விசேஷம், காதல் திருமணம் கைகூடும். ரொம்ப நாளாக கல்யாணம் தள்ளி போயிட்டுருக்கவனுக்கு இப்போ கல்யாணம் நிச்சயமாகும். சில வாழ்க்கையில், அதாவது ஒன்று அஃபிஷியல் லைஃப், இன்னொன்று பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்பில் நன்மைகள் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் கூட்டி தரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது மாறும். 15 தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா சனி 7ஆம் வீட்டுக்கு வரார். உங்கள் ராசிநாதனான சூரியன் 8க்கு போயிடுறார். அப்போது 7ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்காங்க, சனி உட்காந்துருக்கார், செவ்வாய் உட்காந்துருக்கார், சுக்கிரன். ரொம்ப ஒரு வினோதமான ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்னால் வேகம் அதிகரிக்கும். விவேகத்தை பற்றி நீங்கள் யோசிப்பது நல்லது. ஏன்னா வேகமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லை. இது ரொம்ப அவசியம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸு, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, சில நேரங்களில் மனைவி, இவங்களோடெல்லாம் 3 ரவுண்டு குத்து சண்டை போடாதீங்க. அதான் நான் தமாஷா சொல்கிறேன். குத்து சண்டைன்னா அதுக்கு நான் ஃபிசிக்கலாக அடிப்பீங்கன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக நீ தப்பு நான் ரைட்டு, எதுக்கு, அதுதான் விவேகம்னு சொன்னேன். அந்த விவேகத்தை சரியான முறையில் கையாளும் போது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. மற்றபடி எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் அது நெருங்கின்னு இருக்கு. ஒய்ஃபுக்கு இப்போ மாதம் அட்மிட் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்கள் பெண்ணாக இருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது. இந்த ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுதுன்னா அட்மிட் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் உட்காந்து ஒரே லேபர் பெயின் அடித்து பிடிச்சி ஓடி. ஏன்னா முக்கியமாக அது எதுக்கு இது வான் பண்ணுறேன், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் ஏதோ காம்ப்ளிகேஷனை ரைஸ் பண்ணலாம். நார்மலாக பிறக்க வேண்டிய குழந்தைக்கு கத்தி வச்சு பிறகுற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், அவாய்டு காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த நேரத்தில் ஸ்ட்ரென்யூஸாக ட்ராவல் பண்ணுறது, ரிஸ்க் எடுக்கிறது, இல்லை இப்போ பிறக்காதுன்னு சொல்கிறது. எப்போ நம்ம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டுமோ அப்பொழுது அதை கையாள வேண்டியது மிக மிக அவசியம். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வயிற்றில் வாழக்கூடிய அந்த இன்னொரு உயிரையும் அது கவனத்தில் கொள்ளணும். ஆனால் மொத்தத்தில் நிறைய நன்மைகளை பற்றி பேசக்கூடிய நல்ல ஒரு காலமாகத்தான் இது அமையும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு.
உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.